பாகிஸ்தானோட நிலைமை இவ்வளவு சீக்கிரம் மோசமாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்திருந்தா இவ்வளவு சேட்டைகளை பண்ண மாட்டாங்க. எது உள்நாட்டிலையும் ஒரு பெரிய கலவரம் வெடிச்சு 500 பேர் செத்து போயிட்டாங்க. பார்டர் ஏரியால அவனுங்கனால ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படியே சவுதி கால்ல விழுந்திருக்காங்க. இப்ப இம்மீடியட்டா போய் விழுந்துட்டாங்க. அதான் நம்ம விரிவா பார்க்க போறோம். பாகிஸ்தானை பொறுத்தவரையும் அவனுங்களை கேட்டா பிரைம் மினிஸ்டர்ம்பாங்க. நம்மளை கேட்டா டம்மி மினிஸ்டரும்போம். அவனுங்களே கதவை சாத்திட்டு ரகசியமா நீ யாருப்பா அப்படின்னா ஷபாப் ஷெரீஃபே சொல்லிடுவார். எங்க அண்ணன் தான் பிரைம் மினிஸ்டரா வரணும். போதுமான அளவு பலம் பத்தல, அதாவது ஜெயிக்கல நாங்க. மற்ற பயலுகளெல்லாம் இழுத்துக்கிட்டு சும்மாவே டம்மி மாதிரி தான் உட்காரணும். ராணுவம் தான் ஆக்டிவா இருக்கும். இல்ல கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்ட். அதனால நீயே உட்கார்றா அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. நானும் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உண்மையை உளருவார். அப்பேற்பட்ட மனுஷன் இப்போ போய் ட்ரம்ப்பை போல ஒரு மனுஷனை நீங்களாம் பார்த்தது உண்டா? நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில. நீங்களும் வேணா பாருங்க வந்து அப்படின்னு சொல்லி உலகத்தையே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஐரோப்பாவுக்கே அறிமுகப்படுத்துறார். இவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி. நல்லவருங்க, வல்லவருங்க, நோபலுக்கு தூக்கி கையில கொடுங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் ட்ரம்ப் அப்படிங்கிற பேரே நோபல் பிரைஸ் நான் அறிவிச்சுட்டு போயிடுவேங்கிற மாதிரி விசுவாசத்தோட உச்சமே நாங்க தாங்கிற மாதிரி ஆத்திக்கிட்டு இருந்தாரு உட்காந்து. சரி இம்பிட்டு ஆத்துறாரு, ஆத்தட்டும். அவருக்கு என்ன தேவையோ ட்ரம்ப்போட காலை நக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலான்னு கேட்டா இங்கே பத்திக்கிட்டே எரியுது. பொதுவாக இந்த மாதிரி உள்ளூரில் சம்பவம் நடக்கும்போது மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வருவாங்க. அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே நடந்துக்கிட்டு தானே இருந்துச்சு, கொழுந்து விட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் இவருக்கு தான் ஒன்றுமே கிடையாது. நாட்டில் எந்த ஹோல்டுமே இல்லை. வெளிப்படையாக போய் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். கவுண்டமணி காமெடியில் மிக்சர் சாப்பிட்ற கேரக்டர் மாதிரி தான் இந்த ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கார். அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஏறி போயிட்டார். சரி, பாகிஸ்தானுக்குள்ள நிலைமை எப்படி அப்படிங்கிறலாம். உள்ளூருக்குள்ள நிலைமை கட்டுக்கணக்காம போயிடுச்சு. 500 பேர் பலி அப்படிங்கிறார்கள். அஃபீஷியலாக அறிவிக்க மாட்டேறாங்க. மக்கள் சொல்கிறாங்க இவனுங்களோட துப்பாக்கி சூடு, அதுக்கப்புறம் கலவரம் வெடிச்சது எல்லாத்துலேயும் சேர்த்து 500 பேர் இறந்துருக்காங்கங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் மறைக்குது அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளூருக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்க? சவுதி அரேபியாவும் கத்தாரும் சொல்லவும் சரி ரைட்டு, இதுக்கு மேலே பாகிஸ்தான் வந்து தொலைச்சிடுவோன்னு யுத்தத்தை நிறுத்தி விட்டார்கள். தாக்குதலை நிறுத்திட்டார்கள். பாகிஸ்தான் ஓடி இருக்கணும்ல. பாகிஸ்தான் ஓடிருச்சு. அதே சமயம் ஓடி போய் ஊருக்குள்ள நின்றுக்கிட்டு ஆப்கானிஸ்தான் எங்களை பார்த்து தெரிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. விடுவாங்களா நம்ம பயிலுக? தாலிபான் எப்படா நம்ம பயிலுகளானாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அவனுங்க ஊர் உலகத்துக்கே நம்ம பயில ஆயிட்டாங்க. அதனால நமக்கும் நம்ம பையதான். அதுலேயும் பாகிஸ்தானோட அடிக்கும்போது நம்ம என்ன விலையே நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இவர்கள் பதிலுக்கு 4 மணிலேருந்து, அதாவது இன்னைக்கு காலையில் 4 மணிலேருந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். பெரிய அளவில் துப்பாக்கி சூடு, ஆர்ட்லரி, சட்டுன்னு தான் ஆயுதத்தை எடுத்துட்டு எல்லைக்கு ஓடிடுறாங்களே 2 பேர்களும். என்கிட்ட இருக்கு பாரு, அமெரிக்கா கொள்ள நாளைக்கு சண்டை போடுறதுக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு சண்டை போடுறதுக்கு விட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஆப்கானிஸ்தான் வீரர்கள் சண்டை போட ஆரம்பித்தார்கள். பாகிஸ்தான் வீரர்கள் தெரிச்சு ஓடிட்டாங்க. எனக்கு எத்தனை தடவை நாங்களும் தெரிச்சு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி ஷபாப் ஷெரீஃபை ஆசி முன்னரே போட்டு பாகிஸ்தான் ராணுவம் உலுக்கி இருக்க மாட்டுக்கு 2 பயலுகளும் சவுதி கத்தாரை திருப்பி கூப்பிட்டு கெஞ்சுறாங்க. எப்படியாச்சும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வாங்க, யுத்தத்தை நிறுத்துங்க அப்படிங்கலாம். என்னத்தை பேசி உட்கார்றது, யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படிங்கிறது உள்ளூர்ல போராட்டத்தை அடக்க முடியல, ராணுவத்தை இறக்குனாங்க. ராணுவத்தை இறக்குனோடனே உயிர் பலி கூட வருது. போராட்டம் அடங்கின பாடுங்க. இன்னொரு பக்கம் எல்லைகள்ல யுத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டா டக்குன்னு மறுநாள் காத்தையில யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க தாலிபான்கள். இப்ப சவுதி கத்தார்ல போய் திரும்பவும் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. கத்தார் நினைப்பான் இப்பதான் ஹமாஸ் அனுப்பிச்சு விட்டு நிம்மதியா இருமே சோர்ந்தீங்களான்னு நினைச்சேன். இவன் வந்துட்டானே, அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சாலும் இந்த பிராந்தியத்தோட அன்னை பட்டத்தில் ஒருத்தர் சவுதி கிடையாது, கத்தாரோட மன்னர் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவனுக்கு பஞ்சாயம் பண்ணி வச்சு நமக்கு ஒன்றும் பெருசா புண்ணியம் இல்லையே. அவனையே கேட்போமா பஞ்சாயத்து பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஒன்றும் பண்ண மாட்டானே, இருந்தா தானே பண்ணுவேன். நம்ம கிட்ட கூட வேற எல்லாம் காசு கேட்பாங்கிற மாதிரி கத்தாரும் யோசிக்குது, சவுதி யோசிக்குது. உன்கிட்ட வந்து சொன்னுச்சான்னு கேட்கக்கூடாது. பட்டத்து இளவரசோட எண்ணெய் ஓட்டம், கத்தாரோட எண்ணெய் ஓட்டம் ரெண்டுமே அல் ஜசீரால பொங்கி வலியும். தேடி பிடிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ணுறதுன்னே பாகிஸ்தானுக்கு தெரில. 2 பக்கமும் சண்டை வருது. 2 பக்கமும் இராணுவத்தை தான் அனுப்புகிறாங்க. இராணுவம் ஏற்கனவே தெரிச்சு ஓடுது. ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சாப்ல தான் இந்த கலவரம் பெருசாக வெடிக்குது. பஞ்சாப்லேருந்து இஸ்லாமாபாத்தை நோக்கி போகிறாங்க. அதனால பெரிய அளவில் பவரோட நகருது கூட்டம். இந்த பக்கம் கேட்கவே வேண்டாம், தாலிபான்கள் கிட்டே பெரிய அளவு ஃபயர் பவர் இருக்கு. அவர்களும் நகர்றார்கள், விட்டு கொடுக்க போகிறது கிடையாது.
அவனுங்க தெளிவா சொல்லிட்டாங்க. "ஏலே உன்னைய மாரி ஒரு முட்டாள நாங்க பார்த்ததே இல்லடா. சோவியத்ல இருந்து எங்களையும் ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாய்ங்க. நாங்க எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கோம். நீ எல்லாம் எம்மாத்திரம்" அப்படின்ட்டாய்ங்க. இப்ப 2 பக்கமும் அடி விழுகுது. இப்போதைக்கு கவுண்ட் 500 இந்த பக்கம் உயிர் பலி. இந்த பக்கம் எல்லைகள்ல 2 பக்கம் 2 டேட்டா வருது. நமக்கு தேவையில்ல. தாலிபான்கள் அடிக்கிறார்கள். பெரிய அளவு பாகிஸ்தான் சிரமப்படுது. திருப்பி அடிச்சு தாலிபான்கள் இறக்குறார்கள் அப்படின்னாலும், பெரிய அளவு ஹோல்ட் எடுக்க முடியல. ஒரு செக் போஸ்ட் தாலிபான்கள் செக் போஸ்ட்டையே கைப்பற்றுறார்கள் அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு மேல அங்க நிக்க முடியுதுல்ல. நிக்கவும் மாட்டேங்கிறாய்ங்க. அப்ப அதுக்கு பேரு புடிச்சதாக கணக்கே கிடையாது. ஏன்னா விட்டுட்டு ஓடி போயிடுறாய்ங்க. ரிட்டர்ன் இவர்களோட பேக் ஃபயருக்கு தாங்க மாட்டேங்கிறார்கள். அடுத்த லைனையும் தாண்டி ஓடி போயிடுறாய்ங்க. இப்ப 2 பக்கமும் ராணுவம் களத்துல இறங்கியிருக்கு. எது? பாகிஸ்தான் ராணுவம். ஆனா அடங்குன பாடு இல்ல. இப்ப ஆசிம் முனீர் தலையில மேற்கொண்டு இடிதான். இப்பதான் ஃபீல்டு மார்ஷல வாங்கி அப்படியே பிரசிடென்ட்ட நோக்கி போலான்னு பார்த்தா, ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீருக்கு அதெல்லாம் அரசியல்வாதியும் பக்குவமான ராணுவ தலைவர்களும் போடக்கூடிய திட்டம். நீ தீவிரவாதி பய. முதல்ல ரோட்ல இறங்கி இந்த கலவரத்தை அடக்கு பார்ப்போம் அப்படின்னு சூழ்நிலை தானா வந்து விழுந்திருக்கு. ஆசிம் முனீர் சைலண்ட். ஆனா இவன மாதிரி ஒரு திருட்டு பையனை பார்க்கவே முடியாது. பிரச்சனை வரும்போது பூரா ஆசிம் முனீர் தலைமறைவு. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பூரா ஆசிம் முனீர் தான் ஃப்ரண்ட் பேஜ்ல நிக்கிறது. என்னத்தையாச்சும் ஒண்ண பேசிக்கிறது. கோட்டை போட்டு ட்ரம்ப் கூட போய் சோறு திங்கிறது, இல்ல யூனிஃபார்மை போட்டு எல்லைகள்ல வந்து என்னத்தையோ ஒரு போட்டோக்கு போஸ் கொடுக்கறது. நமக்கு தெரிஞ்சு இவனை பார்த்தா ராணுவ தளபதி மாதிரியே கிடையாது. ஃபுல் டைம் டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கான். ஆனா செய்யற வேலை பூரா தீவிரவாதி வேலை. அதனால இவனுக்கு சீக்கிரம் இந்திய ராணுவம் பார்த்து டிக்கெட்டை கிழிச்சு தந்தா நல்லது. யார் நமக்கு மட்டுமான்னு கேட்டா நமக்கு மட்டும் கிடையாது, பாகிஸ்தானியர்களுக்கும் நல்லது. அங்க உள்ள பலுச்சிஸ்தான் ஆகட்டும், இப்ப தாலிபான்கள் ஆகட்டும், இவர்களுக்கும் நல்லது. அதே மாதிரி வழக்கம் போல அந்த பதவியை குறி வச்சு எவனாச்சும் பாகிஸ்தான் ஜெனரல் வெயிட் பண்ணுவான், அவனுக்கும் நல்லது. எங்கிட்டோ அடிக்கிறது, எங்கிட்டோ வேலையாகுதுங்கிற மாதிரி அதை நம்ம தடுக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இப்போதைக்கு இந்தியா அப்படிலாம் போகிறது கிடையாது. இந்தியா போகுதோ இல்லையோ உள்ளூரில் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க, இல்லை தாலிபான்கள் கிழிச்சு கொடுத்துருவாருங்கிறது தான் இப்போ உள்ள சூழ்நிலை.